Hello friends, welcome to our channel. Friends, நம்ம மீனை வச்சு அடிக்கடி மீன் வறுவல் மீன் குழம்பு இப்படி தாங்க செஞ்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு முறை பொரிச்ச மீன் கறியை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம மசாலா ஃபிஷ் கறி செய்யறதுக்காக வந்துட்டு மீன் எடுத்துக்கலாங்க. நீங்க எந்த வகையான மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா ஒரு பிளேட்ல 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நமக்கு மீனுக்கு மேல கோட் பண்றதுக்காக தான் இப்ப மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணுங்க. அதிகமா தண்ணி நம்ம சேர்க்க கூடாதுங்க, நமக்கு மீன்லயே வந்துட்டு கொஞ்சமா தண்ணி இருக்கும். அதனால வந்துட்டு இதுல சிறிதளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டா போதுமானதா இருக்குங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஃப்ரைட் ஃபிஷ் கறி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். நமக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே வந்துட்டு இந்த ஃப்ரைட் ஃபிஷ் கறி இருக்குங்க. சிம்பிளான முறையில நம்ம வீட்டுல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுமானதா இருக்குங்க மசாலா. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீன்ல வந்துட்டு ஒவ்வொன்னா வந்துட்டு மீன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா தடவிக்கோங்க. 2 சைடுமே வந்துட்டு திருப்பி விட்டு நல்லா வந்துட்டு மசாலா படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. மீன் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மசாலா வந்துட்டு கோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மீன்லயும் வந்துட்டு நல்லா மசாலா படுற மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இது 20 to 25 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஊறட்டுங்க. இதை அப்படியே வந்துட்டு வச்சுக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ஃபிஷ் கறி செய்யறதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததா இதுலயே வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பொரிச்ச மீன் குழம்பு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இது உங்களுக்கு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எது கூட வேணாலும் நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்பவே அருமையா இருக்கும். இதுலயே வந்துட்டு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபிஷ் கறி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இது நல்லா வதங்கியாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதுல 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பக்குவத்துல இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சிருக்கிற மீன் ஒரு 25 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப அதை நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்த வேணாங்க, அப்படியே லைட்டா மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்தா போதும். இது ஃபுல்லா பொரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. லைட்டா ஒரு நிமிஷம் மட்டும் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா உள்ளெல்லாம் வெங்க வேண்டாம், ஒரு நிமிஷம் மட்டும் நமக்கு பொரிஞ்சா போதுங்க, போதுமானதா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற மீனையும் நம்ம பொரிச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, லைட்டா மட்டும்தான் பொரிஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு பொரிஞ்சாலே நமக்கு போதுமானதா இருக்குங்க. ரொம்ப மொறுகிறவெல்லாம் வேண்டாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வாங்க
நம்ம வந்துட்டு அப்படியே தாளிச்சு விட்டுறலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த பொரிச்ச மீன் கறி செய்யறதுக்கு நமக்கு குறைவான டைம் தாங்க தேவைப்படும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதுதான் வந்துட்டு இப்போ உள்ளுக்குள்ள சேர்க்க போறேங்க. பாருங்க, 2 பெரிய வெங்காயமா நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதை வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் அரைச்சு சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதான் வந்துட்டு நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கோம். கிரேவியும் வந்துட்டு நமக்கு நல்லா திக்கா கிடைக்கும், அந்த குழம்போட கிரேவி. இப்ப பாருங்க, இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் இப்ப போயிடுச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம 2 தக்காளி பழத்தை வந்துட்டு பெருசு பெருசா எடுத்துருக்கேங்க. 2 தக்காளி பழம் அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சின்ன சின்னதா தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். நம்ம சேர்த்திருக்க தக்காளியும் வந்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதங்கி வரணுங்க நமக்கு. அப்பதான் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கும். இந்த ஃப்ரைட் ஃபிஷ் கறி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்குங்க. இப்ப பாருங்க, தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா கொலையிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்ப வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துடலாங்க. பேஸ்ட் சேர்த்தாச்சு பாருங்க. இதுலயே வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு அளவான காரமா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி வந்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா, அந்த பேஸ்ட், இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க. நமக்கு ஒரு அருமையான ஸ்மெல் வருங்க, இதெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் கிடைக்கும் போது. இப்ப பாருங்க, அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே நல்லா வந்துட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இதை புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் நல்லா திக்கான புளித்தண்ணி வந்துட்டு சேர்த்திருக்கேன். புளியை வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளியை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சிருந்தேங்க. நல்லா திக்கான புளித்தண்ணியா வந்துட்டு நம்ம ஊத்தியாச்சு. அப்படியே ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது அப்படியே வந்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, அப்படியே வந்துட்டு லைட்டா கொதி வந்துட்டு இருக்குது. இந்த பொரிச்ச மீன் குழம்பு வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம
பொரிச்சு வச்சிருக்க மீன் எடுத்து உள்ள சேர்த்துடலாங்க. இப்படி நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீன் எடுத்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா அது அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுருங்க. இது நல்லா வேகணுங்க. ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் இது வெந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 7-8 நிமிஷம் வெந்தாலே அந்த குழம்பு மீனுக்குள்ள இறங்கி சூப்பரான டேஸ்ட் கிடைச்சிருங்க. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா நமக்கு அப்படியே சுண்டி வந்திருக்கும். அவ்வளவுதாங்க. மேலால மல்லித்தலை கொஞ்சம், புதினா தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையான மசாலா ஃபிஷ் கறி நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. குறைவான டைம்லயே நம்ம ரொம்ப டேஸ்டான ஃப்ரைட் ஃபிஷ் கறியை நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இதை இந்த ஃபிஷ் எடுத்து நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் உள்ள ரொம்ப நல்லா இறங்கி இருக்குங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். சட்டுன்னு காலி ஆயிரும். இந்த எல்லா மீனையுமே ஒரு ஆளே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபிஷ் கறியா உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இதை நீங்க சாப்பாடு, இட்லி, தோசை இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. நான் இன்னைக்கு இதை சாப்பாடு கூட வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். இதை பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லும் வருதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.